நெவர் பீன் டு மூவி. அப்போ ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை ஒரு கிண்டல் அடிச்சிருப்பாங்களா நீங்க? ஆமா போலி பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ராட் பாஸ்டர். Fraud. ஏன்னா நான் நடக்க வந்து பிறந்து 1.5 மாசம் குழந்தையா இருக்கும்போது இறந்து, அப்புறம் அம்மா அப்பா வந்து ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து தான் ஓகே. உயிர் வந்துச்சு. அதனால நான் 4th எங்கள் அப்பா சைன் போட்டு பழகிட்டேன். ஏன்னா அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க, நம்ம எதுக்கு போய் பேப்பர் எல்லாம் காமிக்கணும். ரொம்ப சூப்பராக கிரிக்கெட் விளையாடுறாரு, போத் பவுலிங் அண்ட் பேட்டிங் ரொம்ப நல்லா பண்ணுவேன். அப்போது இவரை வந்து ஒரு கோச்சிங் அனுப்புங்க. அவங்க போன பிறகு அடி வெளுத்துட்டாரு. அப்படியா? வெளுத்து ஆனால் உங்களுக்கு அது வருத்தமாக இருந்துச்சோ அந்த மாதிரி பண்ணுறது? அழுகையாக வரும். ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி வைக்கிறோமோ? அப்படியா? மக்கள்கிட்ட வந்து வேண்டாம், அது என்னமோ வேற மாதிரி இருக்கு, எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, கொள்ளையாடுற மாதிரி இருக்கும். எனக்கு அது பிடிக்காது. நான் சொன்னேன் வேண்டாப்பா. ஏன் நீங்கள் அது சிடி அது போட்டிருக்கீங்க, அது அப்படி தானே கேட்டு வாங்க அப்படி உங்களுக்கு அந்த மாதிரியான ஃபீல்? பிரைஸ் லார்ட். ஈடன் டிவி இது எல்லாருக்குமான ஒரு சேனல். இந்த ஊழியத்தை குறித்து, தேவனை குறித்து இன்னும் நல்லா வளரணும், இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. உங்களுடைய நேர்காணல், உங்களுடைய சாட்சியை எங்கள் டிவியில் ஷேர் பண்ணுறது எங்களுடைய பிளெஸ்ஸிங்காக கருதுகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ முதல் முறையாக நம்ம இந்த இன்டர்வியூ நீங்கள் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஸோ உங்களுடைய பூர்வீகம் சின்ன வயசுலேருந்து அப்படி போகலாம், எங்கே உங்களுடைய சொந்த ஊர்? கோயம்புத்தூர் தானே இல்லை நீங்கள் எங்கே? கோயம்புத்தூர் தான் பிறந்தது, வளர்ந்தது, ஊழியம் செய்கிறது. அம்மா அப்பாவுடைய பேக்ரவுண்டில்? அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எலிடா சில்ட்ரன்ஸ் ஹோம்ன்ற ஒரு ஆர்ஃபனேஜில் அவர் வளர்ந்தார் 10 வயசுலேருந்து. ஓகே ஓகே. ஸோ அவர் சேலம் வாழப்பாடியிலேருந்து வந்து அங்கே 10 வயசுலேருந்து இப்போ வரையும் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அம்மா வந்து கரூர் பகுதி, அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு வந்து அவங்க பிழைப்புக்காக, அவங்களோட அம்மா அப்பா பிழைப்புக்காக வந்தது. அப்புறம் அம்மாவுக்கு அப்பா கல்யாணம் ஆகி கர்த்தர் எங்களை கொடுத்து. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். ஓகே ஓகே. நீங்கள் சின்ன வயசில் எப்படி வளர்க்கப்பட்டீங்க? நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பின்புலம் தான், ஸோ எப்படி வளர்க்கப்பட்டீங்க? ஒரு கடவுள் நம்பிக்கைலாம் உங்களுக்கு எப்படி? அதாவது நாங்கள் வந்து சர்ச் கேம்பஸ்லேயே இருக்கிறோம் சின்ன வயசுலேருந்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் செட்டப்பில் இருக்கிறனால என்னமோ நமக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குது. அப்புறம் அங்கே நிறைய தம்பிமார்கள் ஒரு 35-40 பேர் அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றா விளையாண்டு, எனக்கு வெளி உலகமே ரொம்ப தெரியாது. ஓகே. ஸோ எனக்கு வந்து எப்படா வீட்டுக்கு போவோம், கிரிக்கெட் விளாடுவோம், அப்படி தான் என் மைண்ட் செட் இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து அந்த ஜபத்துலேயும் தேவ உறவிலையும் அப்படியே வளர்க்கப்பட்டதுனால வெளியில் போய் பசங்களோட சேர்ந்து அந்த கலாட்டா அதெல்லாம் இல்லை, என் லைஃப்பில் இல்லாமல் போயிடுச்சு. சும்மா அந்த கேம்பஸில் இருக்கிற கேம்பஸ்லேயே தான் நான் வளர்ந்து. இப்போ 10th படிக்கும்போதுலேருந்து நான் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன். நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 40 கிட்ஸ் இருந்தாங்க. அப்படியா? ஆமாம், அப்படிதான் ஆண்டவர் நடத்திட்டு வந்துட்டாரு. உங்களுக்கான உறவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கும் கடவுளுக்குமான உறவு அது மாதிரி. இப்போ ஆண்டவரை நீங்கள் எப்படி, ஏன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்தவ முறைப்படி வளர்க்கப்பட்டிருப்பீங்க, பிறந்தீங்க, அப்படியே வளர்ந்துருப்பீங்க. உங்கள் பர்சனல் உறவுலாம் எப்படி? எனக்கு சின்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன். எனக்கே தெரியலை எப்படின்னு. ஆண்டவருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். 4th படிக்கும்போது அபிஷேகம் பெற்றேன். அப்போது அந்த டைமில் என்னோடய ஜெபம் ரொம்ப மாறுச்சு. லீவ் நாள்லாம் வந்து ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ரூம் இருக்கும், அங்கே போய் எப்படா லீவ் வரும்னு இருக்கும். அது ஆவியானவர் நடத்துறது தான். நம்ம போய் உட்காந்து ஜெபிக்கிறது, யூத் அண்ணன்மார்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறது. சின்ன வயசுலேயே 3 நாள் ஃபாஸ்டிங்லாம் போகிறது. பெரியவங்க போவாங்க கூட, நான் ஒருத்தர் தான் சின்ன பையனாக இருப்பேன், நானும் போயிடுறது.
ஸோ அப்படி தான் ஆண்டவர் ஜபத்துலேயும் வேத வாசிப்பலாம். அம்மா அப்பாவுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எங்களை அப்படி தான் வளர்த்துனாங்க. உங்களுடைய அந்த டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணுற யூத்து அந்த அந்த ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் மாற்றம் இருந்ததா இல்லை நார்மலாக அப்படியே ஒரு டீனேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஷைனஸ், அது எல்லாருக்குமான அந்த காரியம்தான். அந்த ஒரு ஷைனஸ், ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டின்றதை விட இன்ட்ரோவர்ட்னு சொல்லலாம். ஓகே 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 ஐ வாஸ் கீப்பிங் மை செல்ஃப். நல்லா படிப்பேன். படிப்புனா நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படி சொல்லாமா? ஆமாம், அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச். ஓகே ஓகே. வருஷம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டெல்லாம் எடுப்பேன். அந்த யூத் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்களுடைய அந்த ஜாலி மூமெண்ட்லாம் இருக்கும்ல, இப்போ மூவி போகிறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இல்லை, நெவர் பீன் டு மூவி. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை ஒரு கிண்டல் அடிச்சிருப்பாங்களா நீங்கள்? ஆமாம், போலி பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ராடு பாஸ்டர். ஏன்னா நான் நடக்கிற அற்புதம்லாம் போய் சொல்லுவேன், ஃப்ராடு பாஸ்டர், பொய் சொல்லாதரான்னுவாங்க. உங்கள் சர்ச்சில் இப்படி எல்லாம் நடக்குதான்னுவாங்க. ஆமாம் நடக்குதுன்னா நம்பவே மாட்டாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கேன் கிளாஸ். நான் வந்தா கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தா கூட பாஸ்டர் வந்துட்டான் அமைதியா இருங்கடான்னு ஃப்ரெண்ட்ஸே. ஸோ அப்படிதான் ஆண்டவர் நடத்தினார். ஏன்னா தெரியல. படிச்சது காலேஜில் என்ன எங்கே படிச்சு? காலேஜ் பிஎஸ்ஜி. சரி சரி. பிஏ இங்கிலீஷ் பண்ணேன். என்ன உங்களுக்கு விருப்பம் இருந்தது? என்ன படிக்கணும்னு விருப்பம்? இது பிஏ இங்கிலீஷ் அப்படியெல்லாம் எனக்கு விருப்பம். ஏன்னா நான் வந்து பிறந்து 1.5 மாதம் குழந்தையா இருக்கும்போது இறந்து, அப்புறம் அம்மா அப்பா வந்து ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து தான் உயிர் வந்துச்சு. ஸோ அதனால் சின்னதுலேருந்து என்னென்னா நல்லா படித்தாலும் கூட அப்பா கண்டுக்க மாட்டார். எங்கே சைன் பண்ணணுன்னு தான் கேட்பார். ஃபஸ்ட் எடுத்தாலும் செகண்ட் எடுத்தாலும் பாராட்டெல்லாம் இருக்கு. அதனால நான் 4th எங்கள் அப்பா சைன் போட்டு பழகிட்டேன். ஏன்னா அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க, நம்ம எதுக்கு போய் பேப்பர் எல்லாம் காமிக்கணும். அப்படி பேப்பர் வாங்குவேன் மேம்கிட்ட, அங்கேயே அப்பா சைன் போட்டுருவேன். அங்கே சைலண்டான வேலையெல்லாம் படிக்கிறீங்க? அப்பவே போட்டுருவேன். ஏன்னா மனசு கஷ்டப்பட்டு தான் பழகினேன். அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்களே ஏன்னு எனக்கு புரியல. அப்பா இன்னும் வரையும் சொல்லலை. நானா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நல்லா படிச்சு ஏதோ வேலைக்கு போயிடுவாங்க ஊழியம் செய்யாம, அந்த ஒரு பயம் அவங்களுக்கு. அதனால படிப்பை வந்து ரொம்ப பெருசா இது பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது, எதுவுமே அப்ரிசியேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி? அந்த படிப்புல மட்டும்தான், எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. பயங்கரமா ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அது நன்மைக்குன்னு இப்போ நான் பார்க்குறேன். பொதுவாக நல்லா படிக்கிற பசங்கள்லாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்கள டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரி தான் நினைப்பாங்க. பட் நீங்கள் பிஏ இங்கிலீஷுங்கிறது வித்தியாசமாக இருக்கு. எதனால அப்படி பண்ணீங்க? ஏன்னா அப்பா வந்து ஊழியத்துக்குன்னே வளர்த்துனாங்க அப்பா அம்மா. சரி சரி சரி. நான் போனேன், அப்பா அம்மா கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு நான் போய் காலேஜ் சேரும்போது நானாக தான் தனியாக போனேன். போயிட்டு எந்த கோர்ஸ் வந்து கம்மி ஃபீஸுன்னு கேட்டேன். பிஏ இங்கிலீஷ் தான், சரி அதில் போட்டிருங்க அப்படிதான் போனேன். அப்பா நீங்களே ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஏன் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, கம்மி ஃபீஸாக பார்த்து சேருவோம். ஸோ அப்போ சின்ன வயசுலேருந்தே எப்படின்னா ஊழியம் தான் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி சரி சரி. இப்படி தான் நான் கிரிக்கெட்லேயும் ரொம்ப பைத்தியமாக இருந்தேன். இந்த டீனேஜ்லலாம் கிரிக்கெட்டில் வரணும் அப்படி கூட நினச்சிங்களா? அப்படியெல்லாம் நினச்சேன். ஆனால் அப்பா விட மாட்டாருன்னு தெரியும். பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து என்னோட 10வது படிக்கும்போது வந்து அப்பாட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி பையன் ரொம்ப சூப்பராக கிரிக்கெட் விளையாடுறாரு, போத் பவுலிங் அண்ட் பேட்டிங் ரொம்ப நல்லா பண்ணுவேன், அப்போது இவரை வந்து ஒரு கோச்சிங் அனுப்புங்க. அவங்க போன பிறகு அடி வெளுத்துட்டாரு. அப்படியா? வெளுத்து அந்த புருவத்தில் பாதி காணாமல் போயிடும். இங்கே அவர் அடித்து பொழந்துருச்சு ரத்தம். அப்பாவுக்கு என்னன்னா ஊழியம் செய்யணும், நேராக ஊழியத்துக்கு போயிடும். இந்த ஆசை வரக்கூடாதுன்னு, கிரிக்கெட்லாம் அப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆமாம். பட் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ஊழியத்தின் மேலே ஒரு விருப்பம் இல்லையா? இல்லை வரல. ரொம்ப ஆசைப்பட்டேன் மனசுலேயே. அதிலே ஆசைப்பட்டேன் பண்ணிங்க. நல்லா செய்யணும், சூப்பராக பண்ணணும், எனக்கு வந்து எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும். என்னோட மனநிலை அப்படிதான். இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் மைண்ட் செட்னுவாங்களா அப்படிதான். பிஏ இங்கிலீஷ் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன? அப்புறம் பைபிள் காலேஜ் யூபிஎஸ்ல பூனே, அங்கே பிளான் யூபிஎஸ்ல பிடெக் பண்ணேன். அங்கேயும் ஆண்டவர் கிருபையில நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக வந்தேன். அப்படியா? ஆமாம். எத்தனை வருஷம் அது? எத்தனை வருஷம்? 4 years. ஓகே. இப்போ அவங்களே ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூட்ஸ் இன் சவுத் ஏஷியாவில் ஆக்சுவலாக. ஸோ அவங்களே சொன்னாங்க, பிஹெச்டி வரையும் ஸ்பான்சர் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் இங்கே வந்து டீச் பண்ணணும்.
ஸோ எம்டிஹெச் பிஹெச்டி எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எனி கண்ட்ரி யூ கேன் சூஸ் அண்ட் யூ கேன் கோ. ஓ அப்படி தான் சொன்னாங்க. சரி. ஏன்னா க்ரீக்கு, ஹீப்ரூ, தியாலஜி இது 3ம் நான் வந்து நல்லா பண்ணேன். ஓ அப்படியா? ஸோ எனக்கும் ஆசை இருந்துச்சு. நான் க்ரீக் பண்ணணும்னு, தியாலஜி பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, பிஹெச்டி பண்ணணும்னு. ஆனால் எனக்கு சின்னதுலேருந்து ஒரு ஆழ் மனசில் அம்மா அப்பா இப்படி சொல்லிகிட்டே இருந்தனாலே என்னதில்ல, தேவ சித்தத்தின் மேலே ஒரு பக்தி வைராக்கியம்னே சொல்லலாம். அதுதான் என் லைஃப்பை செட்டில் பண்ணுச்சு, டைரக்ட் பண்ணுச்சு. தேவ சித்தம் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்றது அந்த ஆழமாக இருந்துச்சு. ஸோ நான் நினைக்கிறேன் அந்த அஸ்திபாரம் தான் என்னை ஒவ்வொரு பகுதியிலையும் தேவனுக்கு விருப்பமான வழியில் நடத்த. இது தேவ சித்தமா அப்படி கேட்டு கேட்டு காலேஜ் படிக்கிறீங்க, பைபிள் காலேஜ். பட் அங்கேயே கூடும்போது உங்களுக்கு ஆசை இருக்குது ஜாயின், அப்படியா ஜாயின் பண்ணி அங்கே டீச் பண்ணலாம் அந்த மாதிரியான வாய்ப்பு வருது இருக்கு. பெரிய இன்ஸ்டியூட்டில். ஆமாம் ஆமாம். தென் வி ஹாவ் ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு பங்களா இருக்கு தனி உள்ளே. அது பெரிய கேம்பஸ், 50 ஏக்கர் கேம்பஸ். அது அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கு வெளியில். 4000 பேர் அப்போவே படித்தாங்க. ஸோ இட்ஸ் அ பிக் இன்ஸ்டியூட். ஓகே ஓகே. ஸோ எனக்கு அதில் பெரிய, ஏன்னா இங்கிலாந்துலேருந்து அங்கே டீச்சர்ஸ் இருந்தாங்க, சவுத் கொரியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. புக் எழுதினவங்க தான் அங்கே டீச்சராக இருப்பாங்க. அவங்க புக்கு தான் அவங்களே சொல்லி தருவாங்க. ஓகே ஓகே. க்ரீக் கிராமர்லாம். ஸோ அவ்வளோ டீட்டெயிலிங்காக நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? ஆமாம். அந்த பைபிள் பற்றியான. பைபிள் மட்டும் இல்லை, வி ஸ்டடி த ஹோல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட், ரிலீஜியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட். அது ஒரு செக்யுலர் ஃபீல்ட்லேயே அதுக்கு மதிப்பு இருக்குது அந்த படிப்புக்கு. ஓ ஸோ அதில் அப்போ நீங்கள் டீச்சராக போனீங்கன்னா இல்லை அப்படியே வெளியே? இல்லை போகல. காலேஜ் வாஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. 4 இயர்ஸாக தேவர் வெயிட்டிங். எம்டிஎஸ்சி வருவாப்பில். பட் ஆனால் ஆண்டோட சித்தம் அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி. அப்புறம் வந்துட்டேன். வந்த உடனே ஒரு வருஷம் திருவள்ளூரில் ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்ணேன். பேசிக் க்ரீக் அண்ட் இங்கிலீஷ் தியாலஜி. நெக்ஸ்ட் என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்ற வரையும் ஒரு சின்ன ஊழியம் பண்ணுவோம். மந்த்லி 2 தான் கொடுத்தாங்க, 2K தான் சேலரி. 2K எனக்கு ஓகேன்னு ஊழியமாக நான் பண்ணுறேன். அது எந்த வருஷம்? எந்த வருஷம்? அதான் 10 முடிச்சு 11, அந்த 10 ஜூன்லேருந்து ஜூனில் அப்படி 11 ஏப்ரல். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அப்புறம் நான் சும்மா தான் இருந்தேன். நான் ஆண்டவர் பேசுகிற வரையும். அப்போ 15 அந்த டைமில் என்னாச்சு, நீங்கள் ஆக்சுவல் 2015 வந்துட்டீங்க, 4 வருஷம். சர்ச்சில் வந்து ஒன் ஆஃப் த யூத் லீடர்ஸ், ஒன் ஆஃப் தி வர்ஷிப் லீடர்ஸ். ஸோ பாஸ்டர்மா வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்னா நீ வர்ஷிப் லீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூத்தில் ஒரு குரூப்பை கொடுத்துருந்தாங்க. என்ன ஒரு 200 பேர் இருக்கிறாங்க, பாய்ஸ் மட்டுமே. ஸோ எனக்குன்னு ஒரு 15 பேர், அப்படி 20 பேர். ஸோ அவங்க ப்ரேயரில் நடத்துறது அந்த மாதிரி. மியூசிக் டீமில் இருந்தேன், வர்ஷிப் டீமில் இருந்தேன், யூத் ஃபெலோஷிப்பில். இப்போ அவங்க எங்கேயா போனாங்கன்னா போகிறது. சர்ச் ஓரியன்டாக தான். வெளியில் அப்போவே கூப்பிடுவாங்க வர்ஷிப்புக்கெல்லாம். என்னுடைய காலேஜ் டைம்லேயே கூப்பிடுவாங்க, இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ வர்ஷிப் மட்டும். வர்ஷிப்னா மியூசிக்கில் எப்போ கற்றுக்கிட்டீங்க மியூசிக் அந்த லைனில்? என்னோட 10th முடிச்சு அந்த மே மாதம் அந்த 1 மந்த்தில் கீபோர்டு வாசிக்க ஏசப்பா உதவி செய்தார். சரி சரி. அது அப்போ இருந்தே அப்படி வாசிட்டே இருப்பீங்க. வர்ஷிப்பில் ஒரு லைனில் அப்படி வந்தீங்களா? ஆமாம், சர்ச்சில் தான் என்னை பயன்படுத்தி. ஓகே ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு ஸோ அப்போயே வெளியே உங்களை கூப்பிடுவாங்க. நிறைய அண்ணமாரோட கூட போய் ஊழியம் செஞ்ச ஞாபகம் இருக்குது. மாருதி வேனில் போய் பேங்கோஸ் ட்ரிபிள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு 3 நாள் கேம்ப் அப்படியெல்லாம் போயிருக்கேன். பெர்க்மன் செய்யா கூட வாவுசி கிரவுண்டில் ஒரு தடவை கீபோர்டு வாசிச்சிருக்கேன். அந்த 3 நாள் மீட்டிங்கில் நான் தான் கீபோர்டு வாசிச்சேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, நல்லா படிச்சிருக்கிறீங்க, ரேங்க் எடுத்துருக்கிறீங்க, நல்லா வந்திருக்கிறீங்க, ஐஏஎஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் படித்த காலேஜில் உங்களை லெக்சராக கூப்பிட்றாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. ஏன் உங்களுக்கு எதுவும் விருப்பம் இல்லையா? ஆக்சுவலாக எதுவுமே வந்து எனக்கு தேவ சித்தனமாக அதை மட்டும் செஞ்சால் போதும். எல்லா இதுலேயும் என் கையை வைக்க வேண்டாம். ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது எனக்கு அதில் ஒரு சர்டனிட்டி இருக்கணும். இதுதான் ஒரு வழி அப்படின்னா அவ்வளோதான், போயிட்டே இருக்கலாம். ஸோ 15 வரைக்குமே நீங்கள் அப்படி இருக்கிறீங்க. ஆனால் ஒரு வித்தியாசமாக இருக்குது நீங்கள் உங்களுடைய லைஃபே வந்து. ஆமாம், ஒரு மாதிரி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தாமல். நான் பயன்படுத்தலை. எல்லாம் அண்ணமாரு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஒரு சிலர் டாப் பீப்புள் தெரிஞ்சிருந்தாலும் நான் யாருக்கிட்டேயும் எந்த இதுவும் கேட்காம நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நடத்துங்க, அப்போது நான் நடக்க ரெடியாக இருப்பேன். ஓகே. 15 வரைக்கும் இருக்கிறீங்க. அப்புறம் என்ன நடக்குது? 15ல் தான் அந்த சிடி போடுறோம்.
ஓ நான் ஒரு சிடி போடுறேன். எப்படி அது ஒரு பிளான் பண்ணீங்க சாங்ஸ் சிடி போடலான்னு? அதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது பிரதர் ஜீவா. ஓ ஜீவா வந்து சிடி போடுறாரு. அவர் எங்கள் சர்ச்சு பாட்டில் எழுதி வச்சிருந்தீங்களோ ஏற்கனவே வச்சிருந்தீங்களா? 20 வயசில் ஒரு 30 பாட்டு ஏசப்பா கொடுத்துட்டாரு. ஓகே ஓகே. அப்போது ஜீவாவும் பண்ணிட்டாரு. அப்போ சொன்னார், நீயும் பண்ணு, ஆண்டவர் உனக்கு எனக்கு முன்னாடியே பாட்டெல்லாம் கொடுத்தாருல, நீ பண்ணணும்ல. சரி பண்ணலாம் அப்படின்னு அப்பாட்ட பேசி, எனக்கு அப்போ தான் அந்த வெஸ்பா வாங்கியிருந்தேன். அதையும் விற்று, ஏன்னா அப்பாட்ட அவ்வளோ காசு இருக்காது, இதையும் விற்றுடலாம் ரெடி, எல்லாம் விற்று போட்டு ஜெபம் பண்ணி பண்ணுறோம். சரி. ஆனால் ஒரு சித்தமானு கேட்காம பண்ணுறோம். எவ்வளோ சிடி போட்டி? எவ்வளோ? அவங்க 2000 சிடி எனக்கு கொடுத்தாங்க. சரி. ஆர்கனைசேஷன் பப்ளிஷிங் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க ரொம்ப அன்பாக என்னை நடத்தினாங்க. நிறைய செலவு பண்ணியிருப்பீங்கல்ல? செலவுகள் 2.25 லட்சம் அந்த டைமில். ஓகே ஓகே. பண்ணோம். நல்ல நல்ல பாட்டுகள் தான். அதெல்லாம் இப்போ நான் இன்னும் போடல, நம்ம சேனலில் இல்லை. எல்லாம் பண்ணோம். ஒரு 3 சர்ச் போனேன், பிரான்ச் சர்ச். சரி. அது ப்ரொமோட் பண்ணுறதுக்கா? ஆனால் எனக்கு அழுகையாக வரும் ஜனங்களை பார்க்கும்போது. எனக்கு நல்லாவே படாது. அப்போ எனக்கு நல்லாவே படாது. என்ன இது கவலையாக இருக்கும். ஏன் அவங்கள நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு. அவங்கள்ட்ட காசு வாங்கியா கொடுக்கணப்பா, ஆனாப்பா நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள்? அவங்க காசை வாங்கிட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓ நீங்கள் எப்படியும் நீங்கள் வந்துடும் எனக்கு. அந்த மாதிரி சபைக்கெல்லாம் போனால் நீங்கள் ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க, வர்ஷிப் விடுவாங்க. எங்கள் பிரான்ச் தான். ஓகே ஓகே, உங்கள் பிரான்ச். அதனால அவங்க சரி சிடி வாங்குங்கம்பாங்க சொல்லுவாங்க. நான் இடையில சொன்னேன், 20 ரூபா 10 ரூபா எது இருந்தாலும் கொடுத்து வாங்கிருங்க சொல்லுவேன். எவ்வளோ வச்சது? ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு ஆக்சுவலி? அப்போ 75. ஆனால் நீங்கள் 20 ரூபா கூட கொடுத்து வாங்குங்க. 30 எல்லாம் இல்லை, 10 20 கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஃப்ரீயாக மட்டும் வேண்டாம், ஏன்னா தூக்கி போட்டுருவீங்க. 10 ரூபா கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு மைண்டில் 10 ரூபா கொடுத்தோம் கேட்கலான்னு வைங்க, அந்த ஒரு கண்ணோட்டம். ஆனால் உங்களுக்கு அது வருத்தமாக இருந்துச்சோ அந்த மாதிரி பண்ணுறது? அழுகையாக வரும். ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி வைக்கிறோமோ மக்கள்கிட்ட வந்து வேண்டாம், அது என்னமோ வேற மாதிரி இருக்கு, எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, கொள்ளையாடுற மாதிரி இருக்கும். எனக்கு அது பிடிக்காது. நான் சொன்னேன், வேண்டாப்பா. ஏன் நீங்கள் அது சிடி அது போட்டிருக்கீங்க, அது அப்படி தானே கேட்டு வாங்க அப்படி. உங்களுக்கு அந்த மாதிரியான ஃபீல்? அப்போ உங்களுக்கு அந்த சிடிலாம் ஒரு கொடுக்கும்போது அந்த ஒரு ஃபீல் வரும்ன்றீங்களா? ஏதோ மக்களை புஷ் பண்ணி வாங்க வைக்கிற மாதிரி. ஆமாம். இல்லை அது எப்படி நினைக்கிறீங்க? ஒரு பிஸ்னஸ் மாதிரி இது அப்படி நினச்சிங்களான்னு கேட்குறேன். அந்த மாதிரி திங்கிங்கா? இல்லை அந்த டைமில் அப்படியெல்லாம் யோசிக்கல. அதாவது அவங்களே எவ்வளோ தேவையோடு இருப்பாங்க, நம்ம போய் நம்ம பாட்டை போட்டுட்டோம் அப்படின்றதுக்காக அவங்கள வந்து நம்ம போகிறோம், ஒரு சந்தர்ப்பம் தானே அது. அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, கேப்டிவேட்டட் ஆடியன்ஸ். சர்ச்சுக்குள்ளேருந்து அவங்க போக முடியாது, நம்ம பாட போயிட்டோம், அவங்க காசு இருக்கோ இல்லையோ, பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு வாங்கி, அதெல்லாம் தாண்டி எனக்கு அதை பார்க்கும்போது, அவங்கள பார்க்கும்போது அது தேவ ஜனம் அப்படி தான் எனக்கு தோணும். ஓகே ஓகே, தேவனோட பிள்ளைகள் அப்படி தோணும். ஸோ அதனால் அந்த ஆர்கனைசேஷன்ட்டையும் சொன்னேன், இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்கள்ட்டையும், இந்த மாதிரி இது நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அவங்க 3 தடவை என்னை கூப்பிட்டு பேசினாங்க. நல்லா பிரியாணி பண்ணிவிட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க நீங்கள், பண்ண பிறகு தான் எனக்கு புத்தி வந்துச்சேன்னா அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு இதில் உள்ள ஆழம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஜனங்களை குறித்து அந்த அன்பு அதெல்லாம் வரும்ல நம்ம ஊழியத்தில், அவங்கள பார்க்கும்போது நமக்கு அந்த இரக்கம் மனதுருக்கம் அப்படி தான் வருது. இப்போ நீங்கள் ஒரு சிடிக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க, அது போடுறீங்க, அது ஒரு பே பண்ணி வாங்குறதுல உங்களுக்கு ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. மேபி தட்ஸ் ஹவ் மை ஸ்பிரிட் இஸ். ஓகே நினைக்கிறேன் நான்.
ஜனங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு தான், எனக்கு வேலை செய்யணும்னு தான் எனக்கு தோணும். சரி சரி. நான் ஒரு ஊழியக்காரன், அவங்களுக்கு நான் வேலை செய்ய வந்திருக்கேன். தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் நான் வேலைக்காரனாக வரேன். எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நான் அப்படி தான் நினைப்பேன். ஸோ அவங்கள போய் நம்ம சிடி வாங்க சொல்கிறதுன்றது அது ஒரு தப்பு உங்களுக்கு கிடையாது. வரல, எனக்கு அது வரல. அது தப்பு கிடையாது. நிறைய பேர் வாங்குவாங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட வாங்குவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. ஸோ நம்மளே ஊழியம் பண்ண வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படி சொல்லாமா? நம்மளே அவங்களுக்கு ஊழியம் பண்ணணும். பட் நம்ம ஆமாம், அவங்க மக்கள்கிட்ட நம்ம வாங்க வேண்டாம், தேவ ஜனத்திட்ட அது வேண்டாம். எனக்கு அப்படி தோணுச்சு. அதனால என்ன பண்ணீங்க? சிடி 2000 வச்சுருந்தீங்க? ஒன்றும் பண்ணல. ஒரு 500 கிட்ட ஃப்ரீயாக எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் சரி சரி. பாஸ்டர்ஸை பார்த்தா கொடுத்துட்டு அந்த 1500 அப்படியே வச்சுட்டேன். ஓ வச்சு போன வருஷம் ஜான்வரி தான் ஓ பழைய இரும்பு கடையில் போட்டேன். ஐயோ. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? 15க்கு அப்புறம் அப்புறம் எனக்கு 16ல் கல்யாணம் ஆச்சு. மேரேஜ். எப்படி எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? இருக்கிற ஒய்ஃப் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், சின்னதுலேருந்து தெரிஞ்சவங்க. அதனால எல்லாம் என்ன நினச்சாங்க ஆக்சுவலானா, மேபி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். தெரிஞ்சவங்க ஒரு சர்ச்சில் இருக்க அப்படி? சர்ச்சில். சரி ஓகே. எனக்கு யாராக இருந்தாலும் சரி, எங்கள் அப்பாட்ட நான் சொல்லுவேன், இப்போ ஒரு பிச்சைக்கார பிள்ளைய பார்த்துட்டு ஏசப்பா இதுதான் உன் மனைவின்னா நான் கட்டுவேன். நான் பலிபீடத்துலேருந்து கூட சொல்லியிருக்கேன், பிரசங்கத்தில் கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ முக்கியம் தேவ திட்டம். எனக்கு பிடிச்சிருந்தாலும் கூட நான் தேவனுடைய திட்டத்துக்காக அப்பா நான் சொல்லுவேன், அப்பா நான் பலிபீடத்தில் வைக்கிறேன், உமக்கு சித்தம் இல்லைன்னா வேண்டாம் எனக்கு. அப்படி தான் நான் ஜெபம் பண்ணுவேன், பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். எங்கள் அப்பாவை கூட கேட்பேன், என்னடா இப்படி பைத்தியக்கார மாதிரி சொல்கிறேன்னு. ஏன்னா அவருக்கு சித்தம் இல்லாத எதுவும் வேண்டாப்பா எனக்கு. யாரையாவது ஒரு பொண்ணை பார்த்தா எல்லாருக்கும் வர்றதெல்லாம் எனக்கும் வந்துச்சு தான். ஆனால் திஸ் இஸ் ஹவ் ஐ ஓவர் கேம். அதை அப்படி தான் ஜெயித்தேன். எதுலையும் விழுந்து போகாமல், தவறு செய்யாமல் என்னை ஆண்டவர் என் வாலிபத்தை காத்தார். ஓகே. எப்படி எப்படி சூஸ் பண்ணீங்க உங்கள் மனைவி? இது தேவ சித்தங்கிறது எப்படி? நான் சூஸ் பண்ணல ஆக்சுவலாக. நான் எப்படின்னா, எங்கள் வீட்டில் எல்லாம் எனக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்கிட்ட என்னையும் கேட்குறாங்க. சரிங்களா, வயசு வந்துருச்சு. ஓகே. எங்கள் சர்ச்லேயும் கேட்டாங்க, வெளியிலேருந்தும் கேட்குறாங்க. எனக்கு யார் வந்தாலும் ஓகே தான்ற மாதிரி அப்படிதான் இருக்கு. அவங்க நல்லா ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அதெல்லாம் இருந்துருவாங்க. தேவ சித்தம்னா எல்லாம் வந்துடுவாங்க. தேவ சித்தத்தில் அதெல்லாம் வந்துடுவாங்க, யாராக இருந்தாலும் சரி. எப்படி தேவ சித்தம்னு கண்டுபிடிச்சி? அப்புறம் வீட்டில் எல்லாம் ப்ரேயர் பண்ணாங்க. சரி. அப்போது என் தம்பி ஒய்ஃப் நல்லா ப்ரொஃபெட்டிக்காக மூவ் பண்ணாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு தரிசனம் பார்க்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை தான் யாருனாலையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆனால் எங்கள் அம்மாட்டையும் ஆண்டவர் பேசினார் அடுத்த செகண்ட். இப்போ என் ஒய்ஃப் வீட்டில் வேறு ஒரு ஊர்லேருந்து அந்த ஒரு ப்ராஃபிட் வந்து ப்ராஃபஸி பண்ணி ஒரு ஊழியக்காரன் தான் வந்து கேட்டேன். அவங்களுக்கு தெரியாது நாங்கள் தான் போக போகிறோன்னு. எல்லாம் இந்த ஒரு இதில் போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனவுடனே தரிசனம் வந்து எல்லாம் ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறார். அப்போ அப்பா ஒரு நாள் முடிவு பண்ணி போயிருக்காரு போல் கேட்கலாம் அப்படின்னு. போய் கேட்டோடனே அவங்க அப்பா, என் மாமனாருக்கு கொஞ்சம் யோசனை. ஏன்னா முதல் பிள்ளைய வந்து நல்லா வேலை செஞ்சு படித்து வேலை செய்கிற ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்க. சரி. வெளிநாட்டில் 2 பேர் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு ஊழியம்ன்றாங்க. ஊழியமும் நான் இல்லையா, சும்மா தான் இருக்கேன். ஓகே. ஆனால் என்ன இவன் ஒன்று சம்பாத்தியம் இல்லையா அப்படின்னு. இப்போ ஆன்ட்டி அங்கிள் என் ஒய்ஃப் அப்போ வந்து ஒரு நாள் உபவாசம் இருக்கலாம். ஆக்சுவலாக இங்கே தான் விலாவரியாக சொல்கிறேன் என் வெட்டிங்கை பற்றி. ஒரு நாள் உபவாசம் இருக்கலாம்னு இருந்திருக்காங்க. இப்போ பக்கத்து வீட்டில் அவங்க வந்து ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு ப்ராஃபிட் வராரு ப்ரேயருக்கு. இப்போ இவங்க வந்து ஆன்ட்டியை கூப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. பார்த்தா இவங்க 3 பேரும் லீவ் போட்டு இருக்காங்க வீட்டில் ப்ரேயருக்கு. இப்போ இங்கே ப்ரேயர் நடக்குது, வரதுன்னா வாங்க, பரவாயில்ல ப்ரேயர் இங்கே பண்ணுறதுக்கு நம்ம அங்கே போய் பண்ணலான்னு இவங்க அங்கே போயிட்டாங்க. என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இப்போவே ஸ்கூல் படிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. எங்கே அங்கே அப்போ அதை விட எங்கே தெரிவாங்களே. ஆனால் அந்த ப்ராஃபிட் வந்த உடனே ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கள கை காமிச்சு, இந்த திருமணம் இது நான் ஏற்படுத்துறது, அது யாரும் தடை சொல்லக்கூடாது. அப்போ தான் அங்கிள் வந்து ப்ராஃபஸியில் ரொம்ப நம்ப மாட்டார். இப்போ தெரியாத ஒருத்தர் பெங்களூர்லேருந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், பக்கத்து வீட்டில் கூப்பிட்டு நம்ம போயிருக்கோம். ப்ரேயரே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ப்ராஃபஸி சொல்லவும் அப்போ அவரே ஓகே சார் நினச்சிட்டார். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பையனுக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கொடுக்குறோம், யார் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல. அப்படி வந்து ஸோ அப்போ மேரேஜ் பண்ணுறீங்க.
ஸோ அவங்களுக்கு உங்கள் மனைவிக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கும். அதன்படி தான் நீங்கள் அவங்க ஒரு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா? அதை சொன்னாங்களா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உங்களுடைய? அவங்களுக்கு ஆக்சுவலாக ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு என்னென்னா, ஒரு ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணுற நல்லா ஜெபிக்கலாம், ரொம்ப ஜெபிக்கிறதுக்கு பிடிக்கும். அது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அவங்க ஊழியக்காரனோட பிள்ளைலாம் கிடையாது. ஒரு நாள் தேம்பி தேம்பி அழுகுறாங்க, ஏதோ நான் செத்து போன மாதிரி அழுகுறாங்க. ஏன் அழுகுறேன்னு கேட்டால், என்னால் ஜெபிக்க முடியல, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி தேவ சமூகத்தில் உட்கார முடியல. அப்போ தான் அதுக்கு போய் இப்படி அழுவாங்களே யாரா? அப்போ தான் நினச்சேன், புத்தி உள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பீங்க. அப்போ நான் இருக்கிறேன், கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அவங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு எக்ஸ்பெக்ட் செய்யணும்னா 8 மாதம் வேற லெவல் பிரச்சனை. அப்படியா? பிரிஞ்சிருவோன்ற அளவுக்கு இருந்துச்சு. ஓ, ஏன், என்ன காரணம்? அண்டர்ஸ்டாண்டிங் தான். ரொம்ப விரும்பி தான் பண்றீங்க கல்யாணம் இல்லையா? கல்யாணம் ப்ராஃபிட்டிக்கா அதெல்லாம் ஓகே தான். வாழும்போது தானே என்னால தான் நிறைய பிரச்சனை வரும். நான் தேவையில்லாத என்னோட வார்த்தைகள் அவங்கள காயப்படுத்தி பிரச்சனையாகி. ரொம்ப காமான டைப்பாக தான் இருக்கீங்க. கோவம் வந்தால் இதாகிடுமா? அப்படியா? இல்லை, ரொம்பலாம் கோவப்பட மாட்டேன். ஒய்ஃப்ன்றனால ரொம்ப ஃப்ரீயாக கோவப்பட்டேன். ரொம்ப உரிமை எடுத்து உரிமையாயிடுச்சு, கோவப்பட்டேன். வாழ்க்கையே முடிஞ்சிருக்கோம். ஆனால் ஆண்டவர் எல்லாம் வச்சு நின்று காத்து. இல்லை, என்ன இஷ்யூன்னு சும்மா மேலோட்டமாக சொல்ல முடியுமா? நிறைய பேர் பார்ப்பாங்க, நீங்கள் இவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறீங்க, அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்க, என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? இல்லை, கல்யாணம் ஆனாலே தெரியும், கல்யாணம் ஆனால் எல்லாருக்கும் தெரியும். சரி, புரிதல்ல எப்பவுமே இருக்கும்ல பிரச்சனை. அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு இருக்கிற நார்மலான பிரச்சனை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் இல்லை. ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை அப்படி இருந்துச்சு? அப்படி இல்லை, ஃபினான்ஷியல் இல்லை. அவங்க சொல்லிட்டாங்கன்னா உங்களை பார்த்துக்கிறேன். ஆண்டவர் எப்போ ஒரு நாள் 7.5 வருஷம் நான் கல்யாணம் ஆகியும் சும்மா இருந்தேன். என்கிட்ட 100 ரூபா 70 ரூபா அப்படிதான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட தவறாக பேசினதே கிடையாது என் ஒய்ஃப். ஓகே. மாமனார் மாமியார் சரி, அவங்களாம் எங்க கூட தான் இருக்காங்க, நாங்களாம் ஒன்றா இருக்கிறோம். அந்த 8 மாதம் மட்டும் தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆமாம், அது 8 months. அதுக்கப்புறம் பெரிய ரேஞ்சு போச்சு. அது பெரிய ரேஞ்சு போல, அந்த அளவுக்குலாம் போல. ஓகே. அந்த இஷ்யூஸ் தான், அதை சால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் வந்து தூங்குறதுக்குள்ளே மன்னிப்பு கேட்டுருவேன். சால்வ் ஆகாமல் நான் தூங்குனதே கிடையாது. ஓகே ஓகே ஓகே. தூங்குனதே கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அன்றைக்கி நைட்டு பேசி சமாதானம் பண்ணி நான் ஜெபம் பண்ணி தான் தூங்குவேன். ஓகே. ஸோ அது ஒரு வழக்கமாகவே ஆயிருந்துச்சு. அந்த ஸ்ட்ரகிள் பீரியடும் நல்லது தான். நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் அதில், நான் இதை சொல்லணும்னு விரும்புகிறேன். குடும்பத்தில் வந்து மாமனார் மாமியார் சம்மந்தி உறவுகள் நிறைய இருக்கு, நிறைய பிரச்சனைகள் வரும். எங்களுக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். அந்த பிரச்சனையில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளியாக்கி அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க அவங்களோட. ஆனால் அந்த பிரச்சனை தான் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழியாக இருந்துச்சு. அவங்க அப்படி பேசாட்டி என் ஒய்ஃப் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இப்படி பேசாட்டி இப்படி பிஹேவ் பண்ணாட்டி நான் யாருன்னு அவங்க தெரியும். ஸோ தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஈச் அதர் இஸ் ஹேப்பனிங். அந்த பிரச்சனை வந்து அதை ஃபேஸ் பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ராங்கான பாண்ட் ஆகுது. ஆக்சுவலாக இன்னும் பாண்ட் ஆகுது. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அவங்க நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. த பாண்ட் இஸ் க்ரோயிங் ஸ்ட்ராங்கர். ஓகே, அது பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் 8 மாதம் கழிச்சு திருப்பி அதே நார்மலாக ஃப்ரீ ஆகிட்டு நான் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆண்டர்கிட்ட. அழகாக செட்டில் பண்ணார். அழகாக. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் தான் என்ன? மேரேஜுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு போவேன் 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதம் பசங்களை கூப்பிட்டாங்கன்னா அப்படியே அப்படி. அப்புறம் எங்கள் யூத் பசங்களை வச்சு ப்ரேயர் பண்ணுறது. அப்படி ஒரு குறிப்பிட்ட டைம் பண்ணோம், ஒரு 60-70 days. நைட் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் விடிய காலம் தான் முடியும், 2 மணி 3 மணி. அது ஒரு மிகப்பெரிய அஸ்திபாரமாக என் ஊழியத்துக்கு அமைஞ்சு. ஓ, அப்படியா? 8 மணிக்கு ஆரம்பித்தா ஆவியானுடைய கையில் கொடுத்துருவேன், அவ்வளோதான். மண்டே டு ஃப்ரைடே தான். எல்லாம் ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும். ஒரு 45 men and boys, பெரியவங்களும் சின்ன பசங்களும். பயங்கரமாக இருக்கும். விடிய காலம் 5 மணி 4 மணி 3 மணி முடியும். அப்போ தான் முடியும். 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க, எல்லாம் வேலைக்கு போவாங்க, காலேஜ் போவாங்க, ஸ்கூல் போவாங்க.
அந்த ஆவியானோட மூவை கற்றுக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய லெசன். ஓ எப்படி சும்மா ஒரு உங்கள் பிளேஸில் அப்படி ஆரம்பிச்சிங்களா? நான் வீட்டில் ப்ரேயர் பண்ண உட்காந்து நைட் 8 மணி இருக்கும். அப்போ ஆண்டவர் சர்ச்சுக்கு போனார். பைபிள் எல்லாம் எடுத்துகிட்டு, நான் எப்போவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஒரே கேம்பஸ் தானே, அப்படியே போய் அப்படியே ஃப்ரீயாக ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் வீட்டில் தான் படிப்பேன். அப்படி இப்போ ஆண்டவர் அப்படி போக சொன்னால் போனேன். அது 8 மணி. எங்கள் சர்ச்சில் எப்போவுமே யங் பீப்புள் இருப்பாங்க. ஒரு 3 பேர் இருந்தாங்க ஃபஸ்ட் நாள். வாங்கடா ப்ரேயர் பண்ணலான்னு. 10 நிமிஷத்தில் முடிக்கணும்னு நான் சரி போனால் 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ ஆண்டவர் டெய்லி 8 மணிக்கு போனார். அப்போ அப்படியே நிறைய பேர் சேர்ந்து ஒரு 45 பேர் ப்ரேயர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணேன். கிட்டத்தட்ட நீங்கள் அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அப்படி இந்த மாதிரி இருந்தீங்க? 16 மேரேஜ் பண்ணுறீங்க. 2022 எண்டு. ஓ இப்போ கிட்டத்தட்ட 6-7 வருஷம். 8 வருஷம். 8 வருஷம். 8 வருஷம் என்ன பண்ணி? 6-7 ஆமாம் 7. 8 வருஷம் ஜஸ்ட் ப்ரேயர் தான் இருந்தேன். ப்ரே பண்ணுவேன், வீட்டு வேலையெல்லாம் துவைப்பேன், காய போடுவேன், வீடை கூட்டுவேன், எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். பாப்பா சின்ன பெரியவளை ஆக்சுவலாக நான் தான் நைட்லாம் பார்த்துக்குவேன். ஒய்ஃப் 2 மணி வரையும் வேலை. அப்போ கொஞ்சம் நாள் வீட்டிலே பண்ணாங்க. ஓகே ஓகே. எல்லா வேலையும் செய்வேன், பாத்திரம் கழுவேன். ஐ லைக் தட். இல்லை எப்படி அது ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் லைஃபே வந்து ஆரம்பத்துலேருந்து, அதாவது ஒரு தேவ சித்தம் செய்யணும்னு சொல்லிட்டுறீங்க. பட் ஆனால் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க், அதுவும் ஒரு போர்ஷன். ஐஏஎஸ் போயிருக்கலாம், சிவில் படிச்சிருக்கலாம். இந்த பக்கம் நீங்கள் படித்த பைபிள் காலேஜில் ஒரு பொசிஷனில் போயிருக்கலாம், இல்லை பாட்டுலேயும் நீங்கள் நிறைய ஒர்ஷிப் பண்ணி என்ன சும்மா இருப்பேன்ற அது 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 எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கப்பா. நான் ஃபஸ்ட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன், சிடியை போட்டுட்டேன். சரி சரி, அது அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. ஓகே. இனி நான் ஒன்று செய்யணும்னா அது தெளிவாக இருக்கணும். நீங்கள் சொல்லாத ஒன்றும் செய்ய மாட்டேன், அவ்வளோதான், பீரியட். ஸோ 15 போட்டிங்க, அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க சிடி. ஸோ 16 வந்து டோட்டலாக 22னா ஒரு 7.5 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? நீங்கள் அது என்ன பண்ணுவீங்க டெய்லி? வந்து இப்படி தான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களா? பைபிள் வாசிப்பீங்களா? பைபிள்லாம் படிப்பேன், நிறைய ரிவீல் பண்ணுவார் ஆண்டவர். பாப்பா உங்களுக்கு ஏதாவது ஆசை வராதா? இந்த மாமா எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க நிறைய ஏன்னா அந்த பீரியட் அந்த டைமில் நிறைய பாடல்கள்லாம் வந்து இது ஒரு பக்கம். அப்போ டாப்பில் இருந்தவரே எனக்கு கூப்பிட்டு ஃபோன்லாம் பேசியிருக்காரு. உங்களோட சிடி கேட்டேன், இவ்வளோ நல்லா பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் இப்படி தான் ஒவ்வொரு சர்ச் வாசலையும் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் உட்காந்துருக்கேன். நான் சொன்னேன், நான் எந்த மனுஷன் சிபாரிசில் நான் ஊழியம் செய்ய விரும்பவும் மாட்டேன். நான் என்னை கர்த்தரே நடத்தணும். என் மரண படுக்கையில் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கர்த்தரையே நம்பி ஒருத்தன் ஊழியம் செஞ்சானா அது இவன் தான் அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 7.5 இயர்ஸ் சொல்கிறீங்கல்ல, அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான பீரியடாக இல்லையா? உங்களுக்கு யாராவது சொல்லுவாங்களா இப்போ உங்கள் வீட்டிலலாம் ஏதாவது வேலைக்கு போகாமல்? என் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, நீ வேலைக்கு போகிற மாதிரி நடிப்பா, நான் பார்த்துக்கிறேன் ஒன்று. நீ வந்து என்ன பண்ணுங்கன்னா காலையில் எங்கேயோ போயிட்டு சாயந்தரம் வாங்க வீட்டுக்கு. ஏன்பா, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரே தடவை தான் கட் அடித்தேன், ஒரே நாள். பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்தேன் ஹால்டே. ஏன் கட்டடிச்சிங்க? எக்ஸாமே படிக்கல. சரி. வீட்டுக்கு போனால் அப்பா மிதிப்பார். சரி. எனக்கு சுத்தமும் தெரியாது. நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து டைம் ஆகும்போது ஆப்போசிட்டில் போய் வீட்டுக்கு பஸ் ஏறி வந்தேன். பஸ் ஸ்டாண்டே ஃபுல் டே. அப்போ ஃபோனும் இல்லை. அப்போல்லாம் நம்ம டைமில் ஃபோன் சும்மா உட்காந்துருந்தேன், காசும் இருக்காது. எங்கள் அப்பா கரெக்டாக 10 ரூபா கொடுப்பாரு, 1 ரூபா தான் மீதி ஆகும். அதில் கடல மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு நடப்பேன், கையில் காசு அப்படி. இல்லை நீங்கள் இப்போ சும்மான்றது ஆடியன்ஸ் எனக்கு அதுவே எப்படி இதாகும் தெரியல. ஏன்னா அப்போ உண்மையிலே நீங்கள் அப்படி தான் சும்மா தான் இருந்தேன். ஏன் இவ்வளோ டேலண்ட் வச்சுட்டு அவ்வளோ நாட்களை? அதுதான் சொல்கிறேனே, இந்த டேலண்ட் என்ன நடத்துச்சுன்னா அது வேற, அப்பா அம்மா நடத்துனாங்கன்னா வேற. இல்லைம்மா ஊழியக்காரங்க எனக்கு என்னை தூக்கி எடுத்து பயன்படுத்த, இவன் எதாவது பண்ணணும்னு அதெல்லாம் எனக்கு வந்து அவர் செய்யணும். நீங்கள் சொல்லுங்கள், நான் நடப்பேன், அவ்வளோதான். அப்பாட்டையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அது நீங்கள் அப்பாட்டையும் அதான் சொன்னேன், நீங்கள் என்ன ஊழியத்துக்கு அழைக்கல, கவலைப்படாதீங்க, அழைச்சவர் வந்து நிச்சயம் நடத்துவார். இப்போ ஒவ்வொரு தடையும் அழுவார். நான் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். எப்போவுமே அநேக நேரம் அழுதுருக்கார்.
உனக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தில் நீ நின்னது பாரு, ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. ஏன்னா எத்தனையோ பெரிய ஆட்கள் தெரியும் அப்பாவுக்கு. அவங்களாம் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடியே பாட்டுக்காரங்க தான், பேர் சொல்ல வேண்டாம். அவங்க எங்கள் வீட்டுக்கு காஃபிக்குன்னே வருவாங்க, காஃபி குடிக்கிறது. தண்ணி கலக்காமல் காஃபி போடுறாங்க அப்படின்னு. நாங்களாம் இப்போ 8th 9th அப்படி வாய்ப்புகள்லாம் இருந்தும் நான் வந்து அப்படி ஆண்டவருக்காக நிற்கணும், அவர் நடத்தினா எப்படி இருக்கும் அப்படி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அவர் நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு. இல்லை அந்த 7 இயர்ஸில் சும்மா இருந்தேன்னு சொல்கிறீங்களே, அந்த எப்படி இருந்துச்சு? நிறைய பேர் ஒன்று சொல்லுவாங்கள்ல, அவங்க மனைவிட்டையும் சொல்லியிருப்பாங்க, உங்கள்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, ஏதாவது வேலைக்கு போகலாமே, ஏதாவது செய்யலாமேன்னு. அப்போலாம் என்ன உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? கேவலமாக பேசினவங்களாம் இருக்காங்க. ஃபோன் பண்ணியே நான் நிறைய பிரச்சனை சொல்லியிருக்கேன். பொண்டாட்டி காசில் சாப்பிட்ற இடம் அவங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? அப்படியே சொல்லுவாங்க. இத்தனைக்கும் அவருக்கு எனக்கு பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட நான் பழகுனது கூட கிடையாது. எல்லாருக்கும் ஒரு இது புரிதல் இருக்கும்ல ஒவ்வொருத்தரை பற்றி. மேபி ஆமாம் நான் வெக்கமா இல்லை அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு கேட்டா, அது ஏன் பொண்டாட்டின்னு. அவருக்கு சத்தமே வரல. எனக்கு அது கூட அப்புறம் அவரை ரெகுலராக பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் அப்பா வீட்டுக்கு டெய்லியும் போவேன், க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு. அங்கே தான் லஞ்ச் சாப்பிடுவேன். போகும்போது டெய்லியும் அவரை பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி சூழல் ஆயிடுச்சு. பேசி 3ஆவது நாள்லேருந்து என்ன பண்ணுறது. ஆனால் ப்ரைஸ்லாட் சொன்னேன். எனக்கு கோபம் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஆண்டோட அன்பை காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. பாட்டு ப்ரைஸ்லாட் போகும்போது வரும்போது எல்லாம் ப்ரைஸ்லாட் சொல்லி ஒரு நாள் கடைக்குள்ளே போயிட்டேன். போய் வியாபாரம்லாம் எப்படி போகுது, அது ஏசப்போட அன்பு தான். ஏசப்போட அன்பு தான் அப்படி செய்ய வச்சுது. இப்போ எனக்கு நண்பனாக இருக்கிறார். ஸோ 7 இயர்ஸ் அப்படி ஒரு லைஃப் அப்படியே போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 2022 என்ன